வணக்கம் நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவில் லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக ஃப்ளவரை வச்சு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணிட்டு அப்படியே என்ட்ரி ஆகி உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செல்ஃபி எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டைன், அதாவது பால் ஷேப்பில் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப ப்ரெஷர்டாக அடிக்குது. இதை சுற்றி எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதை சுற்றி இருக்கிற ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பொட்டானிக்கல் கார்டன், லால்பாக் பொட்டானிக்கல் கார்டனை சுற்றி பாருங்கள். பார்க்குறதுக்கு அது அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஃப்ளவர்ஸும் ரொம்பவே அழகாக அருமையாக இருக்குது. அப்படியே போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். எல்லாருமே மொபைல் கையமாக செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் அவ்வளோ நேச்சுரலாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த லால்பார்க்குக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்குன்னே நிறைய ஃப்ளவர்ஸ் கொண்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஆகஸ்ட் 15 வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அதிக கூட்டத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ஆகஸ்ட் 15 பெங்களூரில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஏரியாவை விசிட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபவுண்டனும் பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க இதில் ரொம்பவே ஜாலியாக சுற்றினு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபேமிலியாக போனீங்கன்னா ரொம்பவே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் என்னோடய குழந்தைகளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பாருங்கள், குழந்தையோட சவுண்டு தான் கேட்குது. அவ்வளோ அருமையாக ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்து. நீங்களும் ஃபேமிலியாக விசிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பூங்கா. இது கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தீங்கன்னா சென்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸை வச்சு ஒவ்வொரு டிசைனும் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், உள்ள என்ட்ரி பாயிண்ட் இது. எல்லாருமே என்ட்ரானோடனே பாருங்கள், எல்லாரும் ஃபோனும் கையமாக தான் கவர் பண்ணிகிட்டே போகிறாங்க. பாருங்கள், அந்த சென்டரில் ஒரு ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அதே ஃபுல்லாகவே ஃப்ளவரில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ள எல்லா டைப் வெரைட்டியான ஃப்ளவர்ஸும் வச்சுருப்பாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இதை சுற்றி எல்லா ஏரியாவும் ஃப்ளவர்ஸ்லேயே தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கும். நார்மல் டைம் போனீங்கன்னா இந்த கண்ணாடி பூங்காலாம் அந்தளவு இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆகஸ்ட் 15 போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கலராக சூப்பராக வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அவ்வளோ அருமையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக இதே ரெடி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே போனீங்கன்னா அப்படி வாட்டரை ஸ்னோ மாதிரி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. உள்ளே போனீங்கனாலே அவ்வளோ ஒரு சில்னஸாக இருக்கும். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். உள்ளேயே இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். அவ்வளோ ஏரியாஸ் இருக்குது. டெக்கரேட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுக்கு உள்ளே தான் டைப்பாக என்னென்ன ஒவ்வொன்றுக்கும் நேம் பாருங்கள். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன நேமோ
அதை அதிலேயே வச்சுருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அதாவது புத்தர், அப்புறமா அம்பேத்கர் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஏரியாவாக கொஞ்சம் கவர் பண்ணி ஃப்ளவர்ஸால் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்க எவ்வளோ அருமையாக அழகாக சூப்பராக டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்லேயே பண்ணியிருக்காங்க. இது ரோஸ்லேயே இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரோஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் கார்னர்லேயும் இப்படியே நல்லா அருமையாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் இந்த ஃபுல் என்டையர் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ்லேயே ரோஸை வச்சே பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. பாருங்க அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கு பாருங்க. உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ சில்னஸாக இருக்கும். பாருங்க ஃப்ளவர் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இது ஃபுல்லாக ரோஸில் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள கொண்டுட்டு போனீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க, அருமையாக. கண்ணாடி மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மோர் தென் 15 to 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு மனசே இருக்காது. உள்ளேயே சுற்றிட்டே இருக்கணும் போல தான் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். நானும் ஃபேமிலியாக போயிருந்ததுனால சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு ரொம்ப நேரம் உள்ளே இருக்க முடியல. அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. அதனால கொஞ்சம் மேக்ஸிமம் குயிக்காக வெளில வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு. ஃபுல்லாக ரோஸ்லேயே டெக்கரேட் பண்ணிட்டாங்க. இது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருப்பாங்க பாருங்க. ஒவ்வொரு ஃப்ளவரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ அருமையாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. கலர் கலராக சூப்பராக லேயர் பை லேயராக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 கார்னருக்கும், அதாவது என்ட்ரி ஆன ப்ளஸ் மாதிரி 4 கார்னருக்கும் கொஞ்சம் உள்ளே வந்து வெளியில் போகிறது மாதிரி அருமையாக 4 கார்னருக்கும் டிசைன் பண்ணியிருப்பாங்க சுற்றி. இது சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் இதையும் சுற்றி ஃபுல் ஃப்ளவர்ஸ் தான். அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும். சூப்பராக இருக்கு பாருங்க. கலர் கலர் ஃப்ளவர்ஸாக லேயர் பை லேயராக வச்சு அதே ஒரு டிசைன் மாதிரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் எக்ஸிட் பாயிண்ட்டு. மேக்ஸிமம் நம்ம இப்போ எக்ஸிட் பாயிண்ட் பக்கம் வந்தாச்சு. இது கண்ணாடி பூங்காவோட எக்ஸிட் பாயிண்ட்டு. பாருங்க எவ்வளோ லேயராக அழகாக ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த மாதிரி அழகாக லேயர் பை லேயராக அழகாக வச்சுருப்பாங்க. எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கண்ணாடி பூங்காவோட எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். பேக் சைடு முடிஞ்சுது. இப்போ அப்படியே வெளியில் வந்து ஒரு சுற்றலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இப்படி இது ஒவ்வொரு டிசைனும் வந்து அப்படி அருமையாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் இதில் சென்ட்ரலில் அழகாக வீடுகளில் கொத்து கொத்தாக
பாட்டை ஹேங்கிங்கில் போட்டிருக்க மாதிரி, அதாவது மூங்கில் கம்பில் அழகாக செடிகள் தொங்க போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ மூங்கில் கம்பில் அழகாக உள்ள ரெடி பண்ணி எவ்வளோ அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீடுகளுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வைக்கணும்னா டிசைன் பண்ணிக்கிங்க. எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தா பூ தான், பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏரியாவும் ரொம்பவே பெருசு. நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா ஆஃப் டேயாவது சுற்றினீங்கன்னா தான் பொறுமையாக நல்லா சுற்றி பார்க்க முடியும். மற்ற ஃப்ரீ டைமில் போனீங்கன்னா குயிக்காக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மலர் கண்காட்சி வச்சுருக்க நேரம் போனீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாக முள் செடியுமே இருக்கும். முள் செடியிலே அவ்வளோ பூவில் பூத்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. பாருங்கள், ஒவ்வொன்றும் குரோட்டன்ஸு, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்ஸு செடிகள் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். சில செடிகள் பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சுரலாகவே இருக்கும். சம் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பூக்களை கொண்டு வச்சுருப்பாங்க. அது இந்த மாதிரி டைமில், ஃபெஸ்டிவல் டைமில் தான் வச்சுருப்பாங்க. மற்ற டைமில் வச்சுருக்க மாட்டாங்க. பாருங்க, உள்ள எவ்வளோ க்ரீனிஷாக, உள்ள எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாகவும் கலர் கலராக ஃப்ளவர்ஸுமாக தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண லொக்கேஷன் இது. இதில் சின்ன சின்ன அனிமல்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இது ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அது இதெல்லாம் ரொம்பவே வச்சுருப்பாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக அதிலே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டும் இருக்கும். இதில் இருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அடுத்து இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியுமே இருக்கும். எல்லாருமே இது என்ன மலை அப்படின்னு சொல்லி ஆர்வமாக போவாங்க. மேலே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்கும். அவ்வளோதான். இதில் ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது. மலைக்கு அந்த பக்கம் சும்மா ஒரு சின்ன காடுகள் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு மேலே போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மலையில் மேலே ஏறி டாப்பு வியூ கீழே அப்படி ஒரு பார்க்கை சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே இதுலேயே பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாம் கீழே நின்றுட்டாங்க. ஃபேமிலி யாருமே மேலேயே வரல. நான் மட்டும் தான் சிங்கிளாக மேலே வந்தேன். பாருங்கள், அதில் சென்டரில் ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மலையில் மேலே ஏறிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ஆகஸ்ட் 15க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌட் இருக்கனால ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக தான் இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஆனால் வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லா பிளாஸ்டிக் பேப்பரை அங்கேயும் இங்கேயும் போட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய டஸ்ட்பின் வச்சுருக்க தான் செய்வாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கங்கே சாப்பிட்டு அங்கங்கே அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. டஸ்ட்பின்ல போட மாட்டாங்க. நீங்கள் விசிட் பண்ணீங்களா, நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்க. நீங்கள் மறக்காமல் ஏதாவது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதோட கவரை வந்து டஸ்ட்பின்லேயே போட்டுருங்க. இதுதான் அந்த மலையோட டாப் எண்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. டெம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது. அடுத்தது மலையிலேருந்து அப்படியே கீழே வந்தாச்சு. கீழே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பவும் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளவரை வச்சு அருமையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நீர்த்தேக்கம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்கத்தில் சென்டராக பாருங்கள், அதில் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அடிச்சுட்டு பாருங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அதிகமாக அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சம் இந்த நீர்த்தேக்கத்தை சுற்றி அப்படியே சுற்றி வரனே இருக்கும். அதுவே கொஞ்சம் பெரிய ஏரியா, சுற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதை சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இங்கே போனீங்கன்னா மார்னிங்கே போயிடுங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபேமிலியாக அங்கேயே இருந்து சாப்பிட்டு வெளியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் ஆகிடும். ரொம்ப நானும் அப்படி தான் பிளான் பண்ணி போனேன். ஃபேமிலியை கூப்பிட்டு போனேன். மார்னிங்கே உள்ள என்ட்ரி ஆகியாச்சு. என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா
உள்ளே சாப்பிட்டு அப்புறமா மதியம் தான் வெளிலேருந்து வந்தோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ள 1 டே ஸ்பெண்ட் ஆயிரும் எப்படியாலும். ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் ஃபேமிலியாக போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் போகணுன்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 15th போங்க. 15th போனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். டிஃப்ரெண்ட் ரோஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அப்படின்னு பாடிக்கிட்டே அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே கிராஸாகவே அப்படியே வந்துட்டோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா என்டையர் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸாக தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல் ஏரியாவும் ஃபுல் ரோஸ் தான். இப்போ திரும்ப நம்ம எக்ஸிட் பாயிண்ட் பக்கம் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏரியாவை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.